தினமொரு வசனம். உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். விளக்கம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதங்களையும் நற்பலன்களையும் நிர்ணயிக்கும் விஷயங்கள் பணமோ பொருளோ காணிக்கையோ பொருத்தனையோ பக்தி செயல்களோ அல்ல. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல், மனம் திரும்புதல், இரட்சிக்க பெறுதல், வாழ்க்கை மாற்றம் பெறுதல், குணாதிசய மாற்றம் பெறுதல், தேவனை கனப்படுத்தி வாழ்தல், கனி கொடுத்தல், பிறருக்கு உதவுதல் போன்ற ஆவிக்குரிய நற்பண்புகளும் செயல்களும் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவதற்கான அடிப்படைகளாக உள்ளன. உபாகமம் 28. சில தேவ ஊழியர்கள் தங்களின் ஜெப கட்டிடங்களை கட்டுவதற்கோ ஊழிய அலுவலகங்களை கட்டுவதற்கோ ஜனங்கள் காணிக்கை தந்தால் அதற்கு பதிலாக கர்த்தர் உபாகமம் 28ஆம் அத்தியாயம் 1 முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்டபடி பலன் தருவதாக வாக்களித்து உள்ளதாக பிரச்சாரம் செய்கின்றனர். காணிக்கை கொடுக்கின்றவர்களுக்கு உபாகமம் 28ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்கள் பலனாக கிட்டும் என்ற அறிவிப்பு கவர்ச்சியானது, கேட்கின்றவர்களின் காதுகளுக்கு இனிமையானது. ஆனால் இந்த அறிவிப்பு முழுக்க முழுக்க பொய்யானது. இது கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை சுய ஆதாயத்திற்காக புரட்டுகின்ற அனுபவம். இது தேவ அடிப்படையிலேயே மாற்ற துணிகர செயல். ஏனென்றால் உபாகமம் 28ஆம் அத்தியாயம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்கின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதையே தெரிவிக்கின்றது. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் தெளிவான ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திட அழைக்கப்பட்டார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் தேவ வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து பய பக்தியோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அவர்களை தேவன் எல்லா நிலையிலும் பரிபூரணமான நன்மைகளினால் ஆசீர்வதிப்பார். இதுதான் உபாகமம் 28 கூறும் விஷயம். தேவ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய பல நல்ல ஆவிக்குரிய செயல்பாடுகளில் காணிக்கை கொடுத்தலும் ஒரு பகுதியாக இருக்க முடியும். ஆனால் காணிக்கை கொடுத்தல் மட்டுமே ஆசீர்வாதங்களை வரவழைத்து விடாது. ஒரு நல்ல வாழ்க்கை முறை வாழ்ந்து தேவனை கனப்படுத்துகின்றவர்களுக்காக தேவன் வாக்களித்துள்ள நன்மைகளை ஜெப கட்டிடம் கட்ட காணிக்கை கொடுத்தலால் பெற முடியும் என்பது முற்றிலும் வேதத்திற்கு முரணான ஒரு பொய்யான அறிவிப்பு ஆகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.